ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுடநிலையில் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சுடர் ஐயோ அஞ்சலி பாப்பா எங்கே போயிட்டான்னு தெரியலையே, எங்கே தேடியே காணுமே அப்படின்னு சொல்லி அங்கே எங்கேயும் தேடி ரொம்ப தவிச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் இனி வேறு வழி இல்லை, இந்த அக்கா தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். இந்த அக்கா எப்படியாச்சும் அஞ்சலி பாப்பா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கக்கா அப்படின்னு சொல்லி சுடர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கே இங்கேயும் தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மனோகரி ஸ்வேதா ரெண்டு பேரையும் தான் காமிக்கிறாங்க. இங்கே பாரு, நீ முட்டாள்தனமா அஞ்சலி எப்படி டேங்கில் வச்சுட்டு வந்திருக்க, கண்டிப்பாக கூச்சல் போட்டு அவள் இருக்கிற இடத்த காமிச்சு கொடுத்துருவா. அதுக்கப்புறம் அவன் நல்லபடியா வீடு அண்ணு வச்சுக்கோ, உன் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மனோகரி தட்டிட்டு இருக்காங்க. இது பாரு, எழில பற்றி உனக்கு தெரியாது. அஞ்சலி பாப்பாவுக்கு ஒரு சின்ன துருப்பு பட்டாலே அவன் தாங்க மாட்டான். இப்போ நீ மிகப்பெரிய விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கடி. இங்கே பாரு, நீ என்னோட பிடியிலிருந்து வேணும்னா தப்பிக்கலாம், ஆனால் கண்டிப்பாக எழில் ஒன்றும் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லி மனோகரி ஸ்வேதா போட்டு கண்ணா பின்னான்னு தட்டிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இப்போ எதுக்கு நீ இப்போ டென்ஷன் ஆகிட்டு இருக்க? நான் ஒன்றும் உன்ன மாதிரி அரைக்குறையா எல்லாத்தையும் பண்ண மாட்டேன். இங்கே பாரு, அஞ்சலி டேங்கில் இருக்கிறது யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவளோட வாய் கையெல்லாம் கட்டி போட்டுட்டு தான் நான் இப்போ டேங்கில் வச்சுட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்நேரம் மோட்டர் போட்டிருப்பாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்ப ஆரம்பிச்சிருக்கும். ஒரு கட்டத்தில் அஞ்சலிக்கு மூச்சு எடுக்காமலேயே முடிஞ்சிடும். அப்படித்தே அஞ்சலி கதை முடிஞ்சிடும். அதை விட்டுட்டு எதுக்கு இப்போ நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக அஞ்சலி வீடு வரமாட்டான் அப்படின்னு ஸ்வேதா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சுடர் அங்கேயும் தேடி பார்த்துட்டு நேரா கடவுள் முன்னாடி இந்துவக்கா எப்படியாச்சும் வாங்கக்கா எனக்கு அஞ்சலி பாப்பா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா, கரெக்டா நம்ம இந்து வந்துட்டாங்க. ஆனா இந்து தான் நம்ம சுடரோட கண்ணுக்கோ மற்ற யாரோட கண்ணுக்கோ தெரிய மாட்டாங்க இல்லையா? அதனால இந்துவுக்கு எப்படி புரிய வைக்கிறேன்னு தெரியல. சுடர் கவலைப்படாத சுடர், நான் தான் வந்துட்டல, எப்படியாச்சும் அஞ்சலி பாப்பா இருக்கிறதுனா கண்டுபிடிச்சு கொடுத்துட்றேன், நீயும் தேடி சுடர் அப்படின்னுட்டு இந்த பாட்டுக்கு அந்த இடத்துல கத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சுடர் ஐயோ நான் என்ன பண்ணுவான் அப்படின்னுட்டு, கடவுளே எப்படியாச்சும் என் அஞ்சலியை கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல்ல மோட்டர் போட்டதால டேங்க் ஃபில் ஆகுறதுக்கு அப்படியே தண்ணி வந்துட்டே அஞ்சலி பாப்பாவில் குளிர் ஒரு பக்கம் தாங்கவே முடியல. அவங்க கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்து அங்கே இங்கே ஓடி தவிச்சிட்டு இருக்காங்கன்னா, எப்படியாச்சும் என் குழந்தைய கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு கும்பிட்டுட்டே நேரா எப்படியாச்சும் என் குழந்தைய காமி அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா இந்து டேங்குக்கு பக்கத்துல நிக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா தண்ணி நம்ம அஞ்சலி பாப்பாவோட கழுத்து வரையும் தாண்டி வந்துட்டு இருக்கு. அஞ்சலி தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம இந்தி என்ன பண்றாங்கன்னா, டேங்க் எட்டி பாக்குறாங்க. அதுக்குள்ளதான் நம்ம அஞ்சலி பாப்பா இருக்காங்க. இதை பார்த்து இது சம அதிர்ச்சியாகி, ஐயோ அஞ்சலி, நீ என் கண் முன்னாடி போற நிலைமை இருந்தோம், உன்னை காப்பாற்ற முடியாத நிலைமையில இருந்துட்டு இருக்க அஞ்சலி, அம்மாவும் மன்னிச்சிரு, கவலைப்படாத, சுடர் உன்னை காப்பாத்திடுவான் அப்படின்னுட்டு இந்த விஷயத்த சுடர்கிட்ட சொல்லலான்னு ஓடுறாங்க. அங்க பார்த்தோம்னா கண்ணை மூடிட்டு நம்ம சுடர் அஞ்சலியை காப்பாற்றி கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்து அஞ்சலி டேங்குக்குள்ளே தான் இருக்கா, போ சுடர், போய் காப்பாற்று சுடர் அப்படின்னு காத்திட்டு இருக்காங்க. இந்து நிற்கிறதே நம்ம சுடருக்கு தெரியாது இல்லையா? இதனால நம்ம சுடரும் அழுதுட்டு இருக்காங்க. உடனே இந்து எப்படியாச்சும் அஞ்சலி இருக்கிற இடத்த சுடருக்கு காமிச்சு கொடுக்கணும், நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எப்படியாச்சும் சுடருக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்து அந்த இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருது. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.